என் பேர் வேலுச்சாமி, மதுரை மீனாட்சி இயற்கை அடுப்புலேருந்து பேசுகிறேன். இப்போ 2 சிலிண்டர் தட்டுப்பாடுன்றதுனால மதுரையில் உள்ள எல்லா ஹோட்டல்ஸ்ல இருந்து எங்கள் அடுப்பை வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஒரே நாளில் இருக்கிற எல்லா அடுப்புமே சேல்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு அடுப்பு இல்லாட்டி 2 அடுப்பு தான் சேல்ஸ் ஆகும். சிலிண்டர் தட்டுப்பாடுன்றதுனால ஒரே நாளில் எங்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே வித்துருச்சு. எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு? இது வரைக்கும் 15-20 அடுப்பு வரைக்கும் சேல்ஸ் ஆகிருக்கு. அடுப்பு எவ்வளோ இருக்குது? 4500 45,000 வரைக்கும் ஸ்டாக் நம்மகிட்ட இருக்குது. அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. விலை உயர்வு ஏற்பட்டிருக்காங்க? இல்லை, நாங்கள் அதே ரேட்டில் தான் விற்கிறோம். சிலிண்டர் கிடைக்காததுனால எங்கிட்ட வந்து ஒரே நல்ல இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. ஹோட்டல் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. எப்படி ஒர்க் ஆகும்னா, சிலிண்டர் அடுப்பை விட இது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், வேகமாகவும் சமையல் பண்ணி முடிச்சிடலாம். எப்படி சார் விறகு வச்சு யூஸ் பண்ணுறதா? விறகு வைக்கணும், அது போக தனியாக ப்ளோயர் ஒன்று வரும். சாதா விறகடுப்பில் வந்து நம்ம புனல் வச்சு ஊதுவாங்க பழைய காலத்தில், அடுப்பு அமர மாதிரி இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இந்த ப்ளோயர் வந்து ஊதிக்கிட்டே இருக்கும், அதனால் நார்மலாக எரியிறதி ப்ரெஷராக வேகமாகவும் இருக்கும். இது மண்ணெண்ணெய் இதெல்லாம் பெட்ரோல் தேவையில்ல. முத பற்ற வைக்கும் போது மட்டும் சூடும் இல்லாட்டி மண்ணெண்ணெய் ஏதாவது ஊற்றி அந்த விறகை பற்ற வைக்கணும். அந்த விறகு தீ பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளோயரை மாட்டி ஆன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மண்ணெண்ணெய் எதுவுமே தேவைப்படாது. அதுக்கப்புறம் நம்ம பச்சை விறகு போட்டாலும் அது வாட்டுக்கு எரியும். சிலிண்டருக்கு நம்ம செலவு பண்ணுற காசு எவ்வளோ சேவ் ஆகும்? ஒரு சிலிண்டர் வாங்குற ரேட்டுக்கு நீங்கள் விறகு வாங்கினீங்கன்னா ஒரு 4 சிலிண்டர் 5 சிலிண்டர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்த டைம் வரைக்கும் நம்ம இந்த விறகடுப்பு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுனால வீட்டில் இந்த ஹோட்டலில் எல்லாம் வந்து இந்த கருப்புகள் நம்மகிட்ட உள்ள அடுப்பு கொஞ்சம் கூட புகையே வராது. ஆரம்பிக்கும் போது லேசாக வர்ற புகை தான், அதுக்கப்புறம் ப்ளோயர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா புகையே வராது. ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற அடுப்பு மட்டும் தான் இருக்கா, இல்லை வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்? இல்லத்தரசி வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? புரியல. இல்லை வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் எதுவும் வாங்க ஆரம்பிச்சு? ஆமாம், அவங்களும் வந்திருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியலை, ஸ்டாக் ஏற்றணும். இன்னும் 2-3 நாள் கழிச்சு எல்லா ஸ்டாக்கும் வந்துடும். திருப்பி வர்றவங்களுக்கு எங்கே தயாரிக்கிறாங்க? மதுரைக்கு அவுட்டரில். நீங்களே ஹோல்சேலாக தயாரிக்கிறீங்க? நாங்களே செய்யணும், நாங்களே வியாபாரம் பண்ணுறோம். எவ்வளோ நாள் ஆகும்? 2.5 வருஷமாக அந்த கடை வச்சுருக்கோம். ஒரு அடுப்பு தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு அடுப்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 4-5 அடுப்பு கூட செஞ்சிடலாம். நம்மகிட்ட அந்த அளவுக்கு மேன் பவர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பல வேலைகளும் சேர்த்து பார்க்குறோம். இவ்வளோ நாள் இது வியாபாரம் இல்லை, இப்போ நல்லா இருக்குது. இனிமேல் இதுவே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ வியாபாரம் காலையில் இருந்து? இல்லை, நேற்று மாதிரி இன்றைக்கும் நல்லா தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆனால் காலையில் 10 மணிக்கு மேலே கடையை திறந்ததுலேருந்து 3-4 மணி வரைக்கும் ரெஸ்ட்டே இல்லை. வர்றவங்களுக்கு ஃபுல்லாமே அடுப்பு எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. கடையில் ஸ்டாக் இருக்கா? ஸ்டாக் இல்லை, குடோனில் போய் இனிமேல் ரெடி பண்ணணும். ஒரு 2 நாளில் மற்ற எல்லா ஸ்டாக்குமே வந்துடும்.